ஜெய் சாயிராம். நாம் எவ்வளவோ முயன்றும் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஏதோ ஒன்று நம்மை முன்னேற விடாமல் இழுத்து பிடிப்பதாக உணர்ந்தால், அந்த உணர்வு இருந்தால் அப்பொழுது சோர்ந்து விடாமல் இருக்கலாம். நம் நம்பிக்கையும் உழைப்பும் நம்மை பாதுகாப்பாக சரியான நேரத்தில் சரியான உயரத்தை அடைய வைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாய் என்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய குழப்பத்திற்கு விரைவில் பதில் கிடைக்கப் போகிறது. நான் கிடைக்க வைப்பேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. ஆம் என் பிரியமே, நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. உனக்கு எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும். உனக்கு எது நல்லதோ அதுதான் நடக்கும். என் அன்பு பிரியமே, சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் கூட அதனுடைய மனம் மாறுவதே கிடையாது. அதே போலத்தான் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் கூட சில நல்ல மனிதர்களின் குணம் மாறுவதே கிடையாது. உன்னுடைய மனம் என்ன, உன்னுடைய குணம் என்ன என்பதை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன் என் பிரியமே. உன்னுடைய மனதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக்கொள். உன்னுடைய குழப்பத்திற்கு விரைவில் பதில் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடைய வாழ்வு மாறும். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். என் அன்பு பிரியமே, எல்லோருக்குமே ஒரே மாதிரியான பயணத்தை தான் வாழ்க்கை கொடுக்கிறது. சிலருடைய பயணம் சுலபமான பாதையாக இருக்கிறது. சிலருடைய பயணம் நெளிவு, சுழிவு, கல்லு முள்ளு என்று அனைத்தையும் பார்க்கத்தான் செய்கிறது. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன்னுடைய வாழ்வு மாறும். உன்னுடைய வாழ்வு நிச்சயமாக மாறும். நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். நம்பிக்கை இழக்காமல் இரு. உன்னுடைய வாழ்வு மாறும். உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஒரு ஊரில் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தார்கள். அந்த மூதாட்டிக்கு 2 பேரன்கள். 2 பேருமாக சேர்ந்து ஒரு மரக்கடையை நடத்தி வந்தார்கள். அந்த கடையில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் 2 பேரன்களும் அந்த மூதாட்டியும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு விபத்து நடந்தது. அவர்களுக்கு வாழ்வு கொடுத்த அந்த கடையும் தீப்பிடித்து எரிந்து போனது. யோசித்து பாரு. நம்பிக்கை இருக்கிற ஒரு தொழிலுக்கு பாதிப்பு வருகிறது என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் தாங்க முடியாத வேதனைக்கு உள்ளாகிறது பேரன்களுக்கும் பாட்டிக்கும். மூதாட்டியின் குடும்பம் மனம் உடைந்து போனது. தொடர்ந்து 3 நாட்கள் அந்த வீட்டில் யாருமே உணவு உண்ணாமல் தூங்காமல் அப்படியே ஒருத்தரோடு ஒருத்தர் பேசவும் இல்லாமல் மூவருமே அமைதியாக இருந்தார்கள். எதையுமே செய்வதற்கு மனமும் இல்லை, எண்ணமும் இல்லை. அதற்கு மேல் என்ன செய்வதென்று யோசிக்கவும் செய்வார்கள். பேரன்களுக்கு ஆறுதல் சொல்லி உணவு பரிமாறுகிறாள் அந்த மூதாட்டி. சாப்பிடவும் உட்கார்ந்தார்கள் பேரன்கள். ஆனால் 2 பேரன்களுக்கும் சாப்பாடு தொண்டையில் இறங்கவே இல்லை. அப்பொழுது அந்த மூதாட்டி என்ன செய்தார்கள் என்றால், ஒரு சிறிய பெட்டியை எடுத்து பேரன்கள் முன்பாக வந்தார்கள். அதற்குள் ஒரு துணியில் பொதிக்கப்பட்டிருந்த ஒரு பொருளை எடுத்து மூத்த பேரனுடைய கையில் தந்தாள் மூதாட்டி. அதை பார்த்ததும் அந்த பேரன்களுடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்தது வைரக்கல் ஒன்று.
சாதாரண அந்த குடிசையில் இருந்த அந்த மூதாட்டியிடம் விலை மதிப்பு வாய்ந்த வைரம் எப்படி வந்தது என்ற ஆச்சரியம்தான். பாட்டி, என்ன இது? இது எப்படி உங்களிடம் கிடைத்தது? அதிர்ச்சியோடு கேட்டார்கள். அந்த சமயம் அந்த வைரம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்ற சம்பவத்தை பேரன்களிடம் சொன்னால் அந்த மூதாட்டி. 40 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் அது. 40 வருடத்திற்கு முன்பாக அந்த மூதாட்டிக்கு ஒரு 20 வயது இருக்கும். அப்பொழுது அந்த இளம் பெண்ணுக்கு அவர்களுடைய கணவரும் சேர்ந்து ஒரு சத்திரத்தை நடத்தி வந்தார்கள். அந்த காலத்தில் அந்த சத்திரத்தில் தங்க வேண்டுமென்றால் பணம் கொடுத்தால் ஒரு அறை கிடைக்கும் என்ற வசதியோடு இருந்தது அந்த சத்திரம். உண்ண உணவு, குடிப்பதற்கு தண்ணீர் எல்லாமே சத்திரத்தில் கிடைக்கும். அது மாதிரியான ஒன்றை தான் நடத்தி வந்தால் அந்த இளம் பெண்ணும் அவருடைய கணவரும். மூதாட்டியாக அந்த இளம் பெண்தான் அந்த கணவரோடு சேர்ந்து அந்த சத்திரத்தை நடத்தி வந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஊரில் பயங்கரமான மழை, இடி, மின்னல், வெள்ளம் என்று ஒரு தாக்கிக் கொண்டு இருந்தது. யாருமே பயணிகள் இல்லாததால் சத்திரமும் யாருமே வராமல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த மழை காலத்தில் சன்னமான இரவு பொழுதில் குற்றுயிரும் கொலையுயிருமாக அந்த சத்திரத்தின் கதவை தட்டினார் பயணி ஒருவர். அவர் ஒரு வியாபாரி. அன்னை என்று பார்த்து சத்திரத்தில் யாருமே இல்லை. அந்த இளம் பெண் மட்டும்தான் இருந்தாள். அவளுக்கு ஒரே பயம். இருந்தாலும் நடுங்கிக் கொண்டே கதவை திறந்தாள் அந்த பெண். மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் அந்த வியாபாரி. உடனே அந்த பெண் என்ன செய்கிறார்கள் என்றால், அவரை சத்திரத்தில் தங்க வைக்கிறாள். சாப்பாடு போட்டு, மருந்து கொடுத்து, வைத்தியமும் பார்த்து அவரை கவனித்துக் கொள்கிறார். 3 நாட்கள் கடந்து போனது. அந்த வியாபாரிக்கு குணமும் ஆனது. அப்படி குணமடைந்த சமயம் அந்த வியாபாரி இத்தனை நாட்கள் நம்மை கவனித்து கொண்ட அந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று யோசித்து, நம்மிடம் இருப்பதிலேயே சிறந்த ஒன்றை இந்த பெண்ணிற்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பெண்ணை கூப்பிட்டு ஒரு சிறு மரப்பெட்டியை எடுத்து அவள் கையில் கொடுக்கிறார். பெண்ணே, நான் யார் தெரியுமா? புதையல் வேட்டைக்கு செல்லும் வியாபாரி. எப்பவுமே அந்த மாதிரிதான் செல்வேன். இந்த முறை போகும் பொழுது எனக்கு 2 தேவதைகளுடைய கண்ணில் இந்த மரப்பெட்டி கிடைத்தது. ஒன்று காட்டில் வாழக்கூடிய அந்த தேவதை, இன்னொன்று நாட்டில் வாழக்கூடிய இந்த தேவதை நீ. உன்னுடைய இரக்கத்தினால்தான் நான் பிழைத்தேன். அதனால் அந்த தேவதை எனக்கு கொடுத்த அந்த உயரிய பரிசை, இந்த மரப்பெட்டியை இந்த தேவதைக்கு நான் தருகிறேன் என்று அந்த மரப்பெட்டியை அந்த இளம் பெண்ணிடம் கொடுத்தார் அந்த வியாபாரி. அதனால்தான் இந்த பரிசை நான் உனக்கு தரேன் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அந்த சத்திரத்திலிருந்து கிளம்பினார். அந்த பெண்ணும் அந்த பெட்டியை வாங்கி கொண்டு அவர் போனதும் திறந்து பார்த்தார். உள்ளே விலை மதிப்புள்ள ஒரு வைரம் இருந்தது. பத்திரமாக வைத்து கொண்டால் அவளுடைய கணவனுக்கோ மகனுக்கோ கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த பெண் கொடுக்கவில்லை. கொடுக்காமல் பத்திரமாக வைத்திருந்தால் அந்த பெண் இப்பொழுது அந்த பெண் மூதாட்டியான பிறகு உழைக்கக்கூடிய தனது பேரன்கள் இடிந்து போய் உட்கார்ந்திருக்கவும் இப்பொழுதுதான் அந்த பெட்டியின் ஞாபகம் வந்தது அந்த மூதாட்டிக்கு. இப்பொழுது வைரமும் வெளியே வந்தது. ஆக இந்த கதை அனைத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு அந்த பேரன்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. மூதாட்டிக்கு நன்றியும் சொன்னார்கள். வைரத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். அதை விற்று மறுபடியும் ஒரு கடையை உருவாக்குகிறார்கள். மாதங்களும் கடந்து போனது. பேரன்களான அந்த 2 பேருக்கு பெரியதாக ஒரு ஆசையும் வந்தது. நம்ம பாட்டி ஒரே ஒரு வைரம்தான் கொடுத்தார்கள். அந்த ஒரே வைரம் நமது கஷ்டத்தை தீர்த்து விட்டது.
அப்பொழுது அது மாதிரி நிறைய வைரங்கள் நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தார்கள். அந்த வியாபாரி ஒரு புதையல் வேட்டைக்கு தான் போனார் என்று சொன்னார்களே, அதே மாதிரி ஒரு புதையல் வேட்டைக்கு நாமளும் போனால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனை 2 பேரன்களுக்கும் வந்தது. சிந்தனை வந்தவுடன் அதை சொல்வதற்காக மூதாட்டியிடம் செல்கிறார்கள். உங்களுக்கு வைரம் கொடுத்த வியாபாரி ஒரு தேவதையை பற்றி சொன்னாரே, அந்த தேவதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் மூதாட்டிக்கோ எந்த தகவலும் தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர்களுக்கு ஞாபகம் இருந்தது. அதாவது அந்த வியாபாரி இவர்களிடம் தங்கி இருந்தபொழுது அவருடைய துணிமணிகளை எல்லாம் துவைக்கும் பொழுது அதில் நீல நிற மகரந்தங்கள் ஒட்டி இருப்பதை பார்த்திருக்கிறார்கள். பொதுவாக நீல நிற மரகந்தம் கொண்ட பூக்கள் எல்லா காடுகளிலும் கிடைப்பது இல்லை. வெகு சில காடுகளில் வெகு சில இடங்களில் மட்டும்தான் அது இருக்கும். அந்த தகவலை மட்டும் பேரன்களிடம் சொல்கிறார் மூதாட்டி. கூடவே அந்த வியாபாரியைப் போலவே புத்திசாலித்தனமும் அந்த வியாபாரியைப் போலவே சாமர்த்தியமும் ஒருங்கே பெற்ற ஒருவரால் மட்டுமே அவரை போன்ற புதையல் எடுக்க முடியும் என்ற அறிவுரையையும் கூறுகிறார் மூதாட்டி. இது போதாதா? அதை வைத்தே நீல நிற மரகதங்கள் கொண்ட பூக்கள் எந்த காட்டில் இருக்கும் என்று அந்த பேரன்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதே காட்டுக்கு பயணம் செய்து அதே மாதிரி நீல நிற மகரந்தம் கொண்ட பூக்கள் இருக்கும் இடத்தை அடையவும் செய்கிறார்கள். அந்த இடம் பார்க்கவே மிக மிக அழகாக இருந்தது. அதே இடத்தில் ஒரு கல் மண்டபமும் இருந்தது. களைப்பில் அந்த மண்டபத்திலேயே படுத்து உறங்கவும் செய்கிறார்கள் பேரன்கள். மின்மினி பூச்சிகள் விளக்காக மின்ன, சில்லென்று காற்று வீச அதே இடத்திற்கு ஒரு தேவதையும் வந்தது. அந்த தேவதை முகத்தில் அப்படி ஒரு புன்னகை, அந்த புன்னகை மின்னல் வேகத்தில் இருந்தது. அந்த வெளிச்சம் பட்டு தூங்கிக் கொண்டிருந்த 2 பேரன்களும் முழித்து தேவதையை பார்க்கிறார்கள். அழகான அந்த தேவதையை பார்க்கிறார்கள். கேட்ட கதை, பழைய கதை அனைத்தையும் தேவதையிடம் சொல்லி எங்களுக்கு ஏதாவது புதையல் தாங்கள் என்று உதவி கேட்கிறார்கள் பேரன்கள். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்களே, அதனால் தேவதையும் நான் உங்களுக்கு புதையல் கொடுக்கிறேன் என்று சரி என்று சொன்னது. அடுத்த நிமிடம் அந்த தேவதை கண்ணிமைக்க ஒரு மூட்டை அங்கு தோன்றுது. உடனே 2 பேரன்களுக்கும் ஆச்சரியம் ஆர்வமும் கூடியது. மூட்டை நிறைய ஏதோ தந்திருக்கிறார்கள். தங்கம் இருக்குமோ வைரம் இருக்குமோ என்று அந்த ஆர்வத்திலேயே அந்த மூட்டையை பிரிக்க போனார்கள் 2 பேரர்களும். அப்படி பார்த்தபொழுது மூட்டைக்குள் என்ன இருந்தது என்று தெரியுமா? கரி துண்டுகள் தான் இருந்தது. அதுவும் 1 அல்ல 2 அல்ல, மூட்டை முழுவதுமே கரி துண்டுகள் தான். கரி துண்டுகளை பார்த்ததும் முதலாவது பேரன், இது என்ன கரி துண்டுகள், இதை தூர போட்டு விடலாம் என்று சொல்கிறான். ஆனால் 2வது பேரனோ, தேவதை இதை கொடுத்திருக்கிறது, அப்படி என்றால் இதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும் என்று முழுவதுமாக நம்புகிறான். வெறும் கரி துண்டுகள் நிரம்பிய அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு காட்டு வழியாக பயணத்தை தொடர்ந்தான். வரும் வழி பூராகவும் மூத்த பேரன், தேவையில்லாத மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறாய், தூக்கி போட்டுவிடு என்று கூறுகிறான். ஏதாவது நல்லதாக தரும் என்று பார்த்தால் கரி துண்டை அந்த தேவதை தந்திருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே வந்தான் முதலாவது பேரன். நீயும் அதையும் தூக்கி கொண்டு வருகிறாயே என்று ஏளனமாக பேசிக்கொண்டு வந்தான் முதலாவது பேரன். ஆனால் இளைய பேரன் ஆறுதல் சொல்லிக்கொண்டே வந்தான். இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும், நான் நம்புகிறேன் என்று பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 2 பேரும் களைப்போடு இருந்ததால்
சோர்வாகவும் இருந்ததால் சிறிது நேரம் இளைப்பாறிக் கொள்ளலாம் என்று இளைப்பாறினார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் காட்டுக்குள் ஒரு அதிர்வும் ஏற்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கொள்ளையர்கள் வந்தார்கள். 2 பேரன்களும் நடுங்கி போனார்கள். அவர்களை அந்த கொள்ளைக்கார கும்பல் நெருங்கவும் செய்தார்கள். 2 பேரையும் சோதனை போடும் பொழுது வெறும் கரி துண்டு மூட்டைதான் வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார்கள் கொள்ளையர்கள். பிறகு 2 பேரையும் விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் கொள்ளையர்கள். அவர்கள் போனதுதான் தாமதம். கரி துண்டுகளை அள்ளி எடுத்து மூட்டையாக கட்டிவிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தார்கள். இருவரும் புதையல் எடுக்கப் போனோம், புதையல் கிடைக்கவில்லை. திரும்பி வந்து பார்த்தால் நமக்கு தேவையில்லாமல் பயம்தான் வந்திக் கொண்டிருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே வந்தார்கள். 2 பேரும் வீட்டிற்கும் வந்தார்கள். மூதாட்டியும் கேள்விக்குறியோடு பார்க்க அந்த சாக்கு பிரிக்கப்பட்டது. அந்த மாதிரி பிரிக்கவும் தாமதம், ஆச்சரியம் எல்லாம் கலந்து இருந்தது. என்னவென்று பார்த்தால் பிரிக்கப்பட்ட அந்த மூட்டைக்குள் இப்பொழுது இருந்தது கரிக்கட்டை அல்ல, தங்கம். பாலம் பாலமாக தங்க கட்டிகள் மின்னிக் கொண்டு இருந்தது. அதாவது இதுவரைக்கும் அந்த காட்டு வழியாக பயணிக்கும் வரைக்கும் கரித்துண்டுகளாக இருந்ததெல்லாம் வீட்டுக்குள் வந்ததும் தங்க கட்டிகளாக மாறி போனது. 3 பேருக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. அதை எடுத்து ஆச்சரியமாக பார்த்தார்கள் மூவரும். தங்களுக்கு கொடுத்த தேவதையை நினைவு கூர்ந்து நன்றியும் சொன்னார்கள். அந்த சமயம் மூதாட்டியின் இளைய பேரன் சொன்னான், அண்ணா, நீ ரொம்ப புலம்பிக் கொண்டே இருந்தாயே, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நான் சொன்னேனே, இப்பொழுது பார்த்தியா? தேவதை கொடுத்ததில் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா என்று கேட்டான் இளைய பேரன். இதை சாதாரணமாக நினைத்து விட்டிருந்தால் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாம் இழந்திருப்போம் என்று சொன்னார் இளைய பேரன். அந்த இடத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான் மூத்த பேரன். கிடைத்ததை வைத்து உழைத்து இன்னும் பெரிய நிலையை அவர்கள் அடைந்தார்கள். இந்த கதை எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது என்றால், தேவதை மாதிரிதான் வாழ்க்கை சில சமயங்களில் நமக்கு மறைமுகமாக உதவிகளை செய்யும். அதே போலத்தான் நாம் நடக்கின்ற பாதைகளும் சுழிவு நலிவோடு கல்லு முள்ளோடு முரடாக இருக்கிறதே என்று அந்த பாதையை விட்டுவிட்டு நாம் வேற்று பாதையில் செல்ல துடிக்கிறோம். உயர்வான ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அந்த கல்லு முரடான பாதைதான் என்பதை நம்ப மறுத்து விடுகிறோம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம், தேவதை கொடுத்த அந்த கரித்துண்டை கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பினால் அந்த பேரன், அதே மாதிரி நமக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். அந்த பிரச்சனையும் நமக்கு நல்லதையே செய்யும் என்று நம்ப வேண்டும். தடை கல்லும் படிக்கல்லாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம் வாழ்க்கைக்கான நல்லதற்காகத்தான் அந்த பிரச்சனை வருகிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாலே போதும். நம் குழப்பத்திற்கு விரைவில் பதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை படைத்த இறைவன் கொடுப்பார் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். நமக்கான நல்ல செய்தி வீடு தேடி வரும் என்பதை நிறைவாக நம்பலாம். நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் மாறும், வாழ்வும் மாறும், வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். உன் வேதனையை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரித்துக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய சிரிப்பு மறந்தும் கூட மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படி சிரித்து விடாதே. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள்.
உன்னை ஏளனமாக பேசினவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை பார்த்து கேலி செய்தவர்கள் கீழே விழும் தருவாயிலும் கூட அவர்களை கைப்பிடித்து மேலே தூக்கிவிடும் நல்ல எண்ணத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய தண்டனை. உண்மையான இறைவனின் அருள், உண்மையாக இறைவனின் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கிறது என்றால், பரிபூர்வமான ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், கஷ்டங்கள் நம்மிடம் வராமல் இருப்பது அல்லவே அல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் துயரங்கள் நம்மை சேர்ந்தாலும், அந்த கஷ்டத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நாம் மீண்டு வருவதே இறைவனின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதற்கான முதல் அறிகுறி. நீ வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், ஒவ்வொரு போராட்டத்திற்கும், ஒவ்வொரு வழிகளுக்கும் நிச்சயமாக பதிலுண்டு. அதற்கான தீர்வும் உண்டு. யாராவது ஒருவர் உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னிடம் வந்து பேசினாலோ, தவறாக உன்னை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசினார்களோ, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன் வாழ்க்கையை கஷ்டத்திற்கு ஆளாக்கும் என்ற எண்ணத்தோடு இருந்தாலோ, நீ அமைதியாக இரு. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. அமைதியாக பொறுமையாக இரு. அவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தால் எப்படி அவர்களுக்கு புரியுமோ அந்த விதத்தில் நான் அவர்களுக்கு தக்க பதிலை தகுந்த சமயத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். காலத்தோடு சேர்ந்து நானும் அதற்கான சரியான வேலைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளையெல்லாம் விலக்கி ஒளிமயமாக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை உனக்கு மேலும் மேலும் வழங்கவே நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை நோக்கி சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். எது வந்தாலும் உன்னை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து செய்து நிச்சயமாக உன் இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். தேவையில்லாத உன் மனதில் நடக்கும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து வேதனைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, கவலைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை என்பதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காதே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். எது தேவையோ, வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை மட்டுமே உன் சிந்தனையை மனதில் வளர்த்துக்கொள். மற்ற விஷயங்களை உன் வாழ்க்கைக்கு எது தேவை தேவையில்லை என்பதை பிரித்து பார்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. சுபிக்ஷமாக உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். நான் சர்வ சக்தி வாய்ந்தவர், எனக்கு துணையாக சாயி இருக்கிறார் என்று மனதில் தீர்க்கமான சிந்தனையை ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு உன் பாதையில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. உன் பாதையில் எந்த தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு வீர நடை போட்டுக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து
தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயியின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. உன்னை நெருங்கவும் முடியாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று கோபமாக இருக்காதே. நான் இருக்கிறேன். மன நிம்மதியோடு இரு, மன அமைதியோடு இரு. அப்பாஸ் கூறும் வாக்கை நன்றாக கேட்டுக்கொள். அதன்படி வாழ்க்கையை வாழ பழகு. உன் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருப்பதுமில்லை, இன்பம் மட்டுமே எப்பொழுதும் உன்னிடமே இருந்து விடுவதும் இல்லை. அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை பிள்ளையே. தேவையில்லாத விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உன்னிடம் வந்து சேரும். அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. வேதனைப்படுத்தி உன்னையும் வேதனைப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்காதே. அமைதியாக இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன் பிள்ளையே, கலங்காதே. உனக்கு கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்காதே. மற்றவர்களுக்கு அது இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி ஏக்கப்படாதே. உனக்கு கிடைத்திருப்பதை
உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே அதிகமான பலனை சர்வ நிச்சயமாக பெறுவாய். துன்பம் வந்துவிட்டால், கஷ்டம் வந்துவிட்டால் அதுதான் முடிவு என்பது ஆகிவிடாது. இன்பம் வரும் வரை, வெற்றியை அடையும் வரை எனக்கான போராட்டம் என்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கும், என்னுள் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டாலே போதும். நடக்க முடியாததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் வந்துவிடும். நான் அந்த வலிமையை உன் மனதில் ஏற்படுத்துவேன்.